தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசிற்கும் அதன் ஏவல் அரசாக செயல்பட்டு தமிழகத்தில் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி அரசிற்கும் முடிவு கட்ட தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என கழக துணை பொதுச் செயலர் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் பொதுமக்களின் பேராதரவோடும் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் தனது மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை நேற்று தொடங்கினார். திருவெரும்பூர் தொகுதியின் பல்வேறு இடங்களுக்கும் அவர் செல்லும் போது பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அரியமங்கலம் பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இராணுவ காலனியில் மேளதாளத்துடன் பட்டாசுகள் வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். கல்கண்டார் கோட்டையில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் மேளதாளத்துடன் சிறப்புமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கல்கண்டார் கோட்டை பகுதியில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மாண்புமிகு அம்மா கடுமையாக எதிர்த்த மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் எடப்பாடி அரசு தமிழக மக்கள் மீது திணித்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நமது டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுக்கின்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது அம்மா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு கூட அங்கே மீத்தேன் எடுப்பதற்காக அந்த நிறுவனத்தின் ஆட்கள் வந்த பொழுது நமது கதிராமங்கலத்திலே பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் மற்றும் ஊர் மக்களும் அந்த பணியை செய்யக்கூடாது, எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, அதனால் மீத்தேன் எடுக்கக்கூடாது என்று அவர்கள் போராடுகின்ற காரணத்தினால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையால் மாணவ மாணவிகள் மருத்துவ பள்ளி படிப்பிற்காக நீட் தேர்வை வேண்டாம் என்று அம்மா தடுத்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி அதை தமிழகத்திலே அனுமதித்த காரணத்தினால்தான் நமது ஏழை எளிய மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரியிலே சேருவதே இன்னைக்கு குதிரை கொம்பாகிவிட்டது. இதுபோல எந்த ஒரு திட்டமும் மக்களை பாதிக்கின்றது என்றால் அதை அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அம்மா வழியிலே ஆட்சி செய்வதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அம்மா அவர்கள் வகுத்து சென்ற திட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு மத்தியிலே ஆள்பவர்கள் சொல்கின்றதை அவர்கள் இடுகின்ற கட்டளையை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக இது தேர்ந்து கொண்டிருக்கிறது. பின்னர் கல்கண்டார் கோட்டை பகுதியில் கழக கொடியை ஏற்றி வைத்து வெண்புறாவை திரு டிடிவி தினகரன் பறக்க விட்டார். இதனைத் தொடர்ந்து பொன்மலைப்பட்டி பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடனும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். திருச்சி விமான நிலைய சாலையில் டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குண்டூர் பகுதியில் டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய திரு டிடிவி தினகரன் மாண்புமிகு அம்மா அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சியாளர்கள் கிடப்பில் போட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார். நவல்பட்டு பர்மா காலனியில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடனும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நவல்பட்டு கிராமத்திலும் சோழமாதேவி கிராமத்திலும் திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரு கிராமங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். திருவெரும்பூர் ஒன்றியத்தில் டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடனும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அங்கு கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். அண்ணா வளைவு பகுதியிலும் துவாக்குடி பகுதியிலும் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடனும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரு இடங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். துவாக்குடியில் பொதுமக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், செல்லும் வழியில் எல்லாம் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி எப்போது அமைக்கப்படும் என பொதுமக்கள் கேட்கிறார்கள் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் வெற்றியை தேடித்தர வேண்டும் என பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இத்தனை ஆரவாரத்தோடு இங்கே கூடியிருப்பதிலிருந்து எப்பொழுது தேர்தல் வரும் என்று நீங்கள் காத்திருக்கின்றீர்கள். இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல பாராளுமன்றத்திலும் தேர்தல் வருகிறது. தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தமிழகத்தின் நலனை காத்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும். தமிழகம் தலைநிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நாம் தமிழகத்தின் நலன் கருதி வாக்களிக்க வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்றீர்கள். இதே போல்தான் தமிழகம் முழுவதும் செல்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் நமக்கு ஆதரவாக எப்பொழுது இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள், எப்பொழுது மீண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவீர்கள் என்று செல்கின்ற இடங்களில் எல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வரும். 20 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலிலும் நீங்கள் எங்களது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல பாராளுமன்ற தேர்தலிலும் எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் உழைத்திட எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட காட்டூர் பகுதியில் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடனும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.